ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அது கூட வந்து புடலங்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா, வரி வரியாக இருக்க கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னு நான் இந்த கத்திரிக்காய் வச்சு பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அந்த கத்திரிக்காய் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வரி வரியாக இருக்க கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் வந்து 4ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உள்ளே வந்து பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதை எண்ணெயில் வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் அது வந்து குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் அந்த கத்திரிக்காவே நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பர்பிள் கலரில் மாறும். அது வரையும் வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இறங்கும். ஸோ அதனால் நான் அந்த பர்பிள் கலர் வர வரையும் நான் வந்து வதக்கிட்டே இருக்கேன். மீன்மேல் சாப்பாடும் வெடிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த கத்திரிக்காய் வதங்கினோன்னே அதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் புளி முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. அது கூட வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கூட உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அது கூட தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளியும் அதோட இது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு அது கூட வந்து நான் கத்திரிக்காய் வதக்கி வச்ச கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுலேயே நமக்கு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா வந்துடும். ஸோ கூடவே புளி தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. மீன்வைல் நம்ம வந்து புடலங்காய் பொரியலுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். புடலங்காய் எல்லாமே நான் எடுத்துகிட்டேன். உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூடவே 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். புடலங்காய் பொரியலுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது கூட தேங்காவையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். புட்டி புட்டியாக வரும் அந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். காஞ்ச மிளகா இதுக்கு தேவைப்படும், பச்சை மிளகா தேவைப்படாது. நான் இது வந்து குழம்பு கொதிச்சிடுச்சான்னு அதுக்குள்ளே செக் பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து புடலங்காய் பொரியல் பண்ணலாம். ஸோ புடலங்காய் பொரியலுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டு அந்த எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு கூடவே காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அது கூட வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும். அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி வந்தோடனே இந்த புடலங்காவையும் போட்டுக்கோங்க. புடலங்காய் வந்து இதில் தான் அதிகமாக வதங்கணும். அதனால் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. கூடவே ஒன்றா 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ புடலங்காய் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருந்துட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இது நல்லா வெந்து வந்தோன்னா அதில் வந்து தேங்காவை போட்டு கிண்ட போகிறேன். அவ்வளோதான். புடலங்காய் பொரியல் மட்டும் இல்லை, கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல் எல்லாமே இந்த மெத்தடில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you guys. Bye.